அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 8 பகுதி 4. ரோஸை மீண்டும் ஒரு முறை சந்திக்க இருப்பதாக தற்சமயம் சொன்னார் நாஷ். நானும் உடன் வரலாமா என்று சற்று தயக்கமாய் கேட்டேன். என்னை ஆச்சரியத்தில் தூக்கி போடும்படி உற்சாகமாய் ஒப்புக்கொண்டார் அவர். உங்க ஒத்துழைப்பை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மிஸ்டர் பார்டன். இப்படி ரொம்ப முகஸ்துதி செஞ்சீங்கன்னா எனக்கு சந்தேகமுள்ள வருது என்றேன் நான். துப்புரியும் புத்தகங்களை யாரோ ஒருத்தருடைய உதவியை டிடெக்டிவ் நாடினார்னா அந்த யாரோ ஒருத்தர் தான் வழக்கமாக கொலையாளியாய் இருப்பார். நாஷ் சுருக்கமாய் சிரித்தார். நீங்க மொட்டை கடிதாசிகளை எழுதும் வகை கிடையாது மிஸ்டர் பார்டன். பிறகு அவர் சொன்னார், வெளிப்படையா சொல்றேனே, நீங்க எங்களுக்கு உதவிகரமா இருக்கலாம். எனக்கு பெருமையா இருக்கு, ஆனா எந்த வகையிலும் தான் விளங்கல. இப்பகுதிக்கு நீங்க ஓர் அந்நியர். அந்த வகையில இங்கிருக்கும் மக்களை பற்றி உங்களுக்கு முன்கூட்டியே எவ்விதமான யூகங்களும் இருக்க வழி கிடையாது. ஆனா அதே சமயத்துல இங்கிருப்பவற்றை பற்றி சமூக தொடர்புகள் மூலம் தெரிந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொலைகாரன் நல்ல சமூக அந்தஸ்துள்ள ஒருத்தன். நான் முணுமுணுத்தேன். எக்ஸாக்ட்லி. ஆக இங்கு நான் ஒரு உளவாளியா உலாவணும். இதுக்கு உங்களுக்கு ஏதாவது தடங்கள் இருக்கா? நான் யோசித்து பார்த்தேன். நோ என்றேன். அப்படி ஒன்றும் இல்லை. அபாயமற்ற ஒரு பெண்மணியை தற்கொலை பண்ணிக்கொள்ளும்படி தூண்டும் அளவுக்கும், பாவப்பட்ட ஒரு வீட்டு வேலைக்காரியை போய் பின்னந்தலையில் வெட்டி சாய்க்கும் அளவுக்கும் இங்கே ஒரு கொடூரன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவற்றுக்கு இணையா எதையாவது நானும் செஞ்சு அவனை அல்லது அவளை நிலைகுலைய வைக்க தயங்க மாட்டேன். இது வீரம் சார். ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நாம் இப்போ தேடிக்கிட்டு இருக்கும் நபர் பயங்கரமானவர். அவ ஒரு நல்ல பாம்பு, சாரை பாம்பு மற்றும் சுற்றி அமுக்கும் மலைப்பாம்பு ஆகிய மூன்றும் சேர்ந்து சுருட்டிய ஒரு விஷப்பாம்பு. நான் சின்னதாய் நடுங்கினேன். அப்ப நாம துரிதமாய் இங்கே இயங்க வேண்டியிருக்கும் இல்லையா? அப்படித்தான். எங்களுடைய போலீஸ் படை இங்கே ஏதோ ஒன்றுமே பண்ணாமல் இருப்பதா மட்டும் நீங்கள் நினச்சிட வேணாம். நாங்கள் பல கோணங்களில் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இதனை அவர் சிறு சிரிப்பினுடைய சொன்னார். வெகு தொலைவில் உச்சியில் அமர்க்கலமாய் உருவாகி கொண்டிருக்கும் ஒரு சிலந்தி வலையை நான் என்னுள் பார்த்தேன். ரோஸ் சொல்லும் கதையை மீண்டும் ஒரு முறை கேட்க விரும்புவதாக என்னிடம் சொன்னார் நாஷ். ஏற்கனவே 2 தினசான கதைகளை அவர் நாஷிடம் சொல்லியிருக்கிறாராம். எத்தனைக்கெத்தனை விதமாய் இவர் கேள்விப்படுகின்றாரோ அவற்றிலிருந்து உண்மையான சிறு சிறு துளிகள் சிதறி தெரிக்க வாய்ப்புகள் அதிகம் விளையும் என நம்பினார். காலை சிற்றுண்டி ஜாமான்களை கழுவி கொண்டிருந்த நிலையில் நாங்கள் ரோஸை பிடித்தோம். எங்களை பார்த்ததும் அவள் உடனே வேலையை நிறுத்தினாள். கண்களை வட்டமாய் உருட்டினாள். தனது நெஞ்சை பிடித்து கொண்டாள். காலையில் இருந்தே அவள் விலக்கொண்ணா உணர்வால் பீடிக்கப்பட்டிருப்பதாய் சொன்னாள். நாஷ் அவளிடம் பொறுமையாய் இருந்தார். ஆனால் வந்த இலக்கில் விடாபிடியாய் இருக்கினார். முதல் சந்திப்பின் போது மிருதுவான ஆதரவோடுதான் இருந்ததாய் சொன்னார் நாஷ். மறுப்புகளை அதிகம் அனுமதிக்காமல் உடனடி கீழ்ப்படிதலை நிலைநாட்டிய அணுகுமுறையை 2ஆம் முறை பிரயோகித்தார். இப்போது இவ்விரண்டும் சேர்த்த கலவையை கையாண்டார். கடந்த வார நடவடிக்கைகளை உற்சாகமாக பெரிதுபடுத்தி காட்டினாள் ரோஸ். மயக்கம் ஊறும் அளவுக்கு கிளியில் இருந்திருக்கிறாள் ஏக்னஸ். அப்படி என்னதாண்டி உன் பயம் என்று ரோஸ் கெஞ்சி கேட்கும்போது, என்னை கேட்காதே என்று அவள் நடுங்கி போயிருக்கிறாள். இவளிடம் சொல்லிவிட்டால் அவள் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் என்று சொன்னாளாம் அவள். ரோஸ் முடித்துக்கொண்டு கண்களை உற்சாகமாய் உருட்டலானாள். ஏக்னஸை என்ன விஷயம் உறுத்தி கொண்டிருக்கிறது என்பது பற்றி அவள் ஒரு சிறு ஹிண்ட் கூடவா கொடுக்கவில்லை? தனது உயிரை பறிபோவதை போன்றதோது அச்சத்தில் அவள் வீழ்ந்ததை தவிர நோ, வேறொன்றும் இல்லை. நாஷ் பெருமூச்சு விரிந்துவிட்டு இவ்விஷயத்தை மூட்டை கட்டிவிட்டார். முந்தைய மத்தியானம் பொழுதில் ரோஸ் என்ன பண்ணி கொண்டிருந்தாள் என்பதை பற்றிய செய்தியை உருவுவதில் இறங்கி போனார். இதற்கான விடையும் சிறப்பாய் வரவில்லை. கசமுசாவென்று நீளமாய் வந்தது.
2:30 மணி பஸ்ஸை இவள் பிடித்திருக்கிறாள். மதியம் மற்றும் மாலை பொழுதுகளை தனது குடும்பத்தாருடன் கழித்திருக்கிறாள். நெதர் மிக்மார்ட்டிலிருந்து 8:40 பஸ்ஸில் திரும்பியிருக்கிறாள். அங்கு நடந்து ஒவ்வொன்றையும் இழுத்து போட்டு விளக்கியதால் இந்த சிறு செய்தியை தர ஏகப்பட்ட நேரம் எடுத்துக்கொண்டாள் அவள். கிச்சனில் இருந்து ஹெல்சி ஹாலண்டுக்காக நாங்கள் வெளியேறினோம். குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். வழக்கம் போலவே ஹெல்சி திறமையாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டார். எழுந்து கொண்டு அவர் சொன்னார், குழந்தைகளா, நான் கொடுத்த 3 கணக்குகளையும் நீங்கள் முடிச்சிருக்கணும். நான் திரும்பி வரும்போது விடைகளை தயாராயிருக்கணும். பிறகு அவர் எங்களை அருகிலிருந்து மற்றொரு அறைக்கு அழைத்துச் சென்றார். இந்த இடம் போதுமானதா? குழந்தைகளுக்கு முன்னால் பேச வேண்டாம் என்று நினைச்சேன். தேங்க்யூ மிஸ் ஆலன். ப்ளீஸ் இன்னொரு முறை சிந்திச்சு பார்த்து சொல்லுங்க. தன்னை எது கவலைப்படுத்திக்கிட்டு இருந்ததுன்னு ஏக்னஸ் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அதாவது மிஸ்ஸஸ் சிமிங்டன் மறைவுக்கு அப்புறம் சொல்கிறேன். இதில் நீங்கள் நிச்சயமாக தான் இருக்கீங்களா? நோ, அவள் எதையுமே சொல்லலை. அவள் ஓர் அமைதியான பொண்ணு தெரியுமா, பேசவே மாட்டா. இன்னொருத்திக்கு ஜஸ்ட் எதிர்ப்பதமா. நல்லா சொன்னீங்க. ரோஸ் ரொம்பவே அதிகமாக பேசுகிறா. இப்படி விடாமல் பேசுகிற குணத்தை விடுன்னு நான் அவகிட்ட சொல்லணும். இப்போ நீங்கள் நேற்று மதியானம் எக்ஸாக்டாக என்னவெல்லாம் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? உங்கள் நினைவுக்கு வரும் எல்லாவற்றையும். வெல், நாங்கள் வழக்கம் போல் லஞ்சு சாப்பிட்டோம். 1 மணிக்கு. பசங்க சாப்பிட நான் துரிதப்படுத்தினேன். சாப்பிடாம சும்மா தட்டை அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பிடிக்காது. இருங்க, கொஞ்சம் யோசிக்கிறேன். மிஸ்டர் சிமிங்டன் ஆஃபீஸுக்கே திரும்பி போயிட்டார். டேபிளை சரி செய்ய நான் ஏக்னஸுக்கு உதவினேன். பசங்க தோட்டத்துக்கு ஓடிட்டானுங்க. நான் அவங்கள கூட்டிகிட்டு போகும் வரை அங்கே தான் இருந்தாங்க. இதெல்லாம் எத்தனை மணிக்கு? இருங்க, அங்கே 2:40க்கு கிளம்பினோம். இல்லை, இன்னும் கொஞ்சம் காலம் தாழ்த்தி இருக்கலாம். தன் மனசை மாற்றிக்கிட்டு வந்த மேகன் அவளோட சைக்கிளில் வெளியே போவதா அவள் சொன்னா. சைக்கிள் ஓட்டுவதில் அவளுக்கு ஏக பைத்தியம். நான் கேட்டது, நீங்கள் எத்தனை மணிக்கு தூண்டில எடுக்க போனீங்கன்னு. நீங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்களா? நோ, நான் வேண்டியதையெல்லாம் வீட்டுக்கு பின்னால் இருக்கும் தோட்டத்து பகுதியில் வச்சுருந்தேன். அப்போ மணி என்னன்னு எனக்கு தெரியாது. 3 அடிக்க 10 நிமிஷம் இருக்கலாம். மேகன் அல்லது ஏக்னஸை நீங்கள் பார்த்தீங்களா? மேகன் கிளம்பியிருக்கணும்னு நினைக்கிறேன். நோ, நான் ஏக்னஸை பார்க்கல. நான் யாரையும் பார்க்கல. அப்புறமா நீங்கள் மீன் பிடிக்க போனீங்க. எஸ், ஓடைக்கு. நாங்கள் மீன் எதையும் பிடிக்கல. எப்பயுமே இப்படி தான். பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இதில் பிரையன் நனைஞ்சிட்டான். திரும்பினதும் அவன் உடைகளை மாற்ற வேண்டியிருந்தது. புதன்கிழமைகளில் நீங்கள் டீ தயார் செய்வதுண்டா? எஸ், அது எப்போவுமே மிஸ்டர் ஸ்ரிமுங்கனுக்காக ஹால்லேயே தயாராக இருக்கும். அவர் ஜஸ்ட் உள்ளே வந்ததோ நான் டீ போடுவேன். நானும் குழந்தைகளும் படிக்கும் அறையிலேயே குடிச்சிடுவோம். மேகனும் தான். எனக்கான டீ ஜாமான்கள் என்னிடமே இருக்கும். மற்றதெல்லாம் அங்கிருக்கும் கபோர்டிலே இருக்கும். எத்தனை மணிக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்க? 4:50க்கு. நான் பசங்களை மேலே கூட்டிகிட்டு போய் டீயை ஊற்ற ஆரம்பித்தேன். அப்புறம் 5 மணிக்கு மிஸ்டர் சிமிங்டன் வந்தார். அவருக்காக கீழே போனேன் நான். ஆனால் அவரோ குழந்தைங்க படிக்கும் அறையில் மாடியிலேயே இருந்துட்டார். குழந்தைங்களுக்கு ஒரே சந்தோஷம். கொஞ்ச நேரம் நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாடணும். இத்தனை நடக்கும்போதும் அந்த பரிதாப பொண்ணு பாவம் கபோர்டுக்குள்ளேயே மடிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான்னு நினைக்கும்போது கொலை நடங்குது. வழக்கமாக யாராவது அந்த கபோர்டை பயன்படுத்துவதுண்டா? கிடையாது. வேண்டாத ஜாமான்களை போட்டு வைக்க தான் அதை பயன்படுத்துது. தினசரி உடைகள், ரெயின்கோட்டுகள், தொப்பிகள் இதெல்லாம் நுழைஞ்சதும் வரும். அந்த சின்ன அறையில் மாட்டப்பட்டு விடும். இந்த கபோர்டு பக்கம் மாதம் கணக்காக யாரும் நெருங்கி இருக்க மாட்டாங்க. ஐசி, நீங்கள் திரும்பி வந்தபோது இங்கே எதையும் அசாதாரணமாக வழக்கத்துக்கு மாறுபட்டு கவனிக்கலையா? அந்த நீல நயனங்கள் மிகவும் அகலமாய் விரிந்தன. ஓ நோ இன்ஸ்பெக்டர், அப்படி அசாதாரணமாக எதையுமே நான் கவனிக்கல.
எல்லாமும் ஜஸ்ட் வழக்கமாக எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்தன. இதுதான் ஆச்சரியமே. போன வாரம், அதாவது மிஸ்ஸஸ் சிமிங்டன் மரணமடைந்த நாள்லையே. எஸ், அது பயங்கரம் பயங்கரம். அது தெரியும் தெரியும் தெரியும். அந்த மத்தியானம் முழுக்க நீங்கள் வெளியிலே தானே இருந்தீங்களா? ஓ எஸ். மத்தியானம் வானிலை நல்லா இருந்தால் நாங்கள் பசங்களை அழைச்சிக்கிட்டு வெளியில் போயிடுவேன். காலையில் நாங்கள் படிப்போம். புதர் நிறைந்த தரிசு நிலம் வழியாக போய்கிட்டே இருந்தோம். நெடுந்தூரம். அது நல்லா நினைவிருக்கு. ரொம்ப நேரமாக வெளியிலேயே இருந்துட்டோம்னு பயந்தடிச்சுக்கிட்டு நான் திரும்பினேன். கேட்டை அடைஞ்சதும் தெருவின் எதிர்முனையில் மிஸ்டர் சிமிங்டன் ஆஃபீஸிலிருந்து வந்து கொண்டிருப்பதை கவனித்தேன். அப்போ நான் கெட்டிலை கூட அடுப்பில் ஏற்றலை. மணி சரியாக 4:50. மிஸ்டர் சிமிங்டனை தேடிக்கிட்டு நீங்கள் போகலையோ? ஓ நோ, நான் போகவே இல்லை. லஞ்சுக்கு அப்புறம் அவங்க எப்பயுமே படுத்துடுவாங்க. நரம்பு தளர்ச்சியால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது சாப்பிட்டு முடிச்சதுமே வந்துடும். டாக்டர் கிரிப்த் அவங்க எடுத்துக்க சில மருந்துகள் தந்திருந்தார். படுப்பாங்க, தூங்க முயற்சிப்பாங்க. நாஷ் சாதாரண தொனியில் கேட்டார். ஆக யாரும் அவங்களுக்கு தபால்களை கொண்டு போய் தரமாட்டாங்க. மத்திய தபாலா? நோ, நான் தான் திரும்பி வந்ததும் தபால் பெட்டியில் பார்ப்பேன். ஏதாவது இருந்தால் அதை கொண்டு போய் ஹால் டேபிளில் வச்சிடுவேன். ஆனால் பல சமயங்களில் மிஸ்ஸஸ் சிமிங்டனே இறங்கி வந்து திறந்து எடுத்துப்பாங்க. மத்தியானம் முழுக்க அவங்க தூங்கிட மாட்டாங்க. வழக்கமாக அவங்க மறுபடியும் 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க. அன்னைக்கு மத்தியானம் அவங்க வழக்கப்படி எழுந்துக்காததால் ஏதாவது தப்பாக இருக்குமோன்னு உங்களுக்கு தோணலையா? ஓ நோ. ஏன் தோணணும்? அதுவும் இப்படி ஒரு பயங்கரத்தை நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. கீழறையில் மிஸ்டர் சிமிங்டன் தனது கோட்டை மாட்டிக்கொண்டிருந்தார். அவராண்டை டீ இன்னும் ரெடியாகலேன்னு சொல்லிட்டு, ஆனால் கெட்டில் கொதிச்சாச்சுன்னு சொன்னேன். இதுக்கு தலையாட்டி அவர் மோனான்னு கூப்பிட்டார். மிஸ்ஸஸ் சிமிங்டன் பதில் தராததால் அவர் மாடிக்கு போனார். அங்கேதான் அவருக்கு வாழ்க்கையில் பயங்கர ஷாக் நேர்ந்திருக்கணும். என்னை அழைச்சார். நான் போனேன். குழந்தைகளை தள்ளியே வையின்னு சொன்னார். அவர் டாக்டர் கிரிப்துக்கு ஃபோன் போட்டார். இதுக்கு நடுவில் கெட்டில் தண்ணியெல்லாம் வற்றி போய் அடிப்பிடிச்சிடுச்சு. ஹோ டியர் சார், அதெல்லாம் படு பயங்கரமான கணங்கள். லஞ்சு சமயத்தில் அவங்க அத்தனை சந்தோஷமாக குதூகலமாக இருந்தாங்க. நாஷ் திடுதிப்பென்று கேட்டார். வந்த அக்கடிதத்தில் என்ன இருந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மிஸ் ஆலன்? ஹெல்சி ஹாலன் கோபமும் வெறுப்புமாய் சொன்னார். வேறென்ன இருக்க முடியும்? அதே கன்றாவிகள் தான். பேச கூச வைக்கும் டைப். எஸ், அதை நான் கேட்கல. அதில் இருந்ததை நீங்கள் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? ஹெல்சி ஹாலன் கண்டிப்பாய் பேசினார். இல்லை, நான் அதெல்லாம் உண்மைன்னு நம்பலை. மிஸ்ஸஸ் சிமிங்டன் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ஆசாமி. ரொம்பவும் சொல்லிக்கலாம். எது நடந்தாலும் அதை தனது நரம்புகள் வரை கொண்டு போய் விட்டுவிட்டு அதிர்வாங்க. அதில் சொல்லியிருப்பதை போன்ற விஷயங்கள் நிச்சயமாக அவங்களை அதிர்வின் உச்சத்துக்கே கொண்டுட்டு போயிருக்கும். நாஷ் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் கேட்டார். உங்களுக்கு இப்படிப்பட்ட கடுதாசிகள் வந்திருக்கா மிஸ் ஹாலன்? கிடையாது, எனக்கெல்லாம் வரல. நிச்சயமாக தான் சொல்கிறீங்களா? ப்ளீஸ். அவர் தனது ஒரு கையை தூக்கி அவசரத்தில் பதில் சொல்லாதீங்க என்றார். மொட்டை கடுதாசிகளில் எழுதப்பட்டிருப்பவை நிச்சயம் சங்கோஜப்பட வைப்பவை தான். எஸ், ஒத்துக்கிறேன். இதனால் தனக்கும் கடிதம் வந்ததுன்னு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கேஸில் அப்படி வந்துள்ள கடிதங்கள் பற்றி முழுக்க தெரிந்து கொள்வது ரொம்பவுமே அவசியமாக இருக்குது. மொட்டை கடுதாசிகளில் சொல்லப்பட்டிருக்கும் ஒவ்வொன்றும் அப்பழுக்கற்ற பொய்கள்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகவே நீங்கள் சங்கோஜப்படவே வேண்டாம். ஆனால் எனக்கு வந்ததில்லை நாஷ். நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு வரல. இப்படிப்பட்ட கன்றாவியெல்லாம் எழுதி வரல. அவர் கோபமானார். கண்களில் நீர் கோர்த்து கொண்டது. அவரின் மறுப்பில் போதுமான அளவுக்கு நியாயம் இருப்பதாகவே பட்டது. அவர் மீண்டும் குழந்தைகளுடன் போய் இணைந்து கொண்டு பிறகு நாஷ் எழுந்து ஜன்னலின் வழியே வெளியே பார்த்தபடி நின்றார். வெல் என்றார் அவர். அவ்வளோதான். இப்படிப்பட்ட மொட்டை கடுதாசிகள் எதுவும் எனக்கு வரலேன்னு சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் ஹாலன். ஏதோ அவங்க உண்மையைத்தான் பேசுவதை போல வேற காட்டிக்கிறாங்க.
உண்மைதானே சொல்கிறாங்க, நான் நிச்சயமாக இருக்கேன். என்றார் நாஷ். அப்படின்னா ஏன் இவங்களுக்கு மட்டும் வரலேன்னு நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் மிஸ்டர். நான் அவரை பார்த்து முழித்து கொண்டிருந்த போது அவர் பொறுமையற்று தொடர ஆரம்பித்து விட்டார். இவங்க ஒரு அழகான பெண் இல்லையா? உண்மையை சொல்லணும்னா அழகியை விட உயர்ந்தவர் பேரழகு. யா, எக்ஸாக்ட்லி. சொல்லப்போனால் இவங்க ஓர் அசாதாரண அழகு, சாதாரணமாக கிடைக்கப்பெறாத பேரழகு, மேலும் எங்கு. ஆக இவரை குறிவச்சு தாக்கத்தான் நம்முடைய மொட்டை கடுதாசி எழுத்தாளருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஏன் இவங்க மட்டும் விட்டு வைக்கப்பட்டிருக்காங்க? நான் மறுப்பாய் தலையசைத்தேன். இது இன்ட்ரெஸ்டிங். யூனோ, இதை நான் கிரேவ்ஸிடம் சொல்லணும். யாருக்காவது கடுதாசி வரலே என்பது நிச்சயமாக தெரிந்தால் அவங்களை பற்றி அவர் சொல்ல தகவல் தர சொல்லியிருந்தார். இவங்க இரண்டாவது என்றேன் நான். எம்லி பார்டன் இருக்காங்க, நினைவிருக்கட்டும். நாக்கால் சொடுக்கு போட்டார் அவர். உங்களிடம் சொல்லப்படும் அத்தனையும் நீங்கள் நம்பிவிடக்கூடாது மிஸ்டர் பார்டன். மிஸ்டர் பார்டனுக்கு ஒரு கடுதாசி வந்திருக்கு, ஒன்றுக்கும் மேலும் வந்திருக்கணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு அர்ப்பணிப்போடு பணியாற்ற ஒருத்தி இருக்காளே, அவ சொன்னா, ஃப்ளாரன்ஸ் எல்போர்ட். இதை பற்றி பேசினாலே கடுப்பாயிடுவா அவ. எழுதினவனின் ரத்தத்தை குடிக்க துடிக்கிறான். அப்போ எதுக்காக தனக்கு ஒரு கடுதாசி கூட வரலேன்னு அவங்க சொல்லணும்? கூச்சம். எழுதப்பட்ட தோணிகள் நாகரிகமானவை கிடையாது. மேலும் தனிமையே வாழ்ந்தவங்க இந்த மிஸ் எம்லி. இந்த கடிதங்களில் என்ன இருந்துச்சு? வழக்கமானவை, படித்தா செருப்பு வரும். அதிலுள்ள முட்டாள்தனமான குற்றச்சாட்டுகள் அப்படிப்பட்டவை. இவங்க அம்மா மற்றும் சகோதரிகளை இவங்க தான் விஷம் வச்சு கொன்னதா ஒரு புதுவித குற்றச்சாட்டு இருந்தது. நான் சற்று நம்ப முடியாமல் வஞ்ச புகழ்ச்சியாய் சொன்னேன், இப்படியெல்லாம் எழுதவல்ல ஒரு பயங்கரமான பைத்தியம் நம்மடையே உளவிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை பிடிக்க முடியலன்னா நீங்கள் சொல்ல வர்றீங்க? நாம அவளை குறி வச்சு பிடிச்சிடுவோம் என்றார் நாஷ் கராராய். அவர் ஜஸ்ட் இன்னும் ஒரு கடுதாசியை எழுதுவா. ஓ கடவுளே, என்னாச்சு உங்களுக்கு? இப்படிப்பட்ட கடுதாசிகளை இனிமே அவ எழுத மாட்டா. அதுவும் இப்படியெல்லாம் நடந்து போலீஸ் கண் வீழ்ச்சிக்கிட்டு இருந்த பிறகு. நோனோ. அவர் என்னை பார்த்தார். எஸ் எஸ் என்றார். நான் சொன்ன நோக்கங்களுக்கு ஓர் அழுத்தமான எதிர்ப்பாய் அவர் எழுதுவா. கவனிங்க, அவளால் இப்போ எழுதாமல் நிறுத்த முடியாது. ஆரோக்கியமற்ற மூளையின் தாகம் இப்படி தான் இருக்கும். கடுதாசிகள் வருவது நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கவனிச்சிக்கங்க.